இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்று வார்த்தை வழியாக இறைவன் ஒரு அறைகூவலை விடுக்கிறார். நம்பிக்கை குறையாது பார்த்துக்கொள். உன் வாழ்க்கையிலே நம்பிக்கை குறையாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறைகூவல் இறைவனது வார்த்தை இன்று நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அந்த அறைகூவலின் உண்மையான அர்த்தங்கள் என்ன? நம்பிக்கையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா அல்லது நம்பிக்கையை நாம் தற்காத்துக் கொள்ளுகிறோமா என்ற உண்மையான சம்பவங்களை இறைவன் என்று நற்செய்தியில் விளக்க விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நம்பிக்கை என்பது அரைகுறையானது அல்ல, மாறாக முழுமையானது. எப்படி வெண்மையான பாலில் ஏதாவது ஒரு நிறமுள்ள ஒரு சொட்டு சாயத்தை விட்டாலும் பாலின் வெண்மை அதன் முழுமையான வெண்மைத்தன்மையை இழந்து விடுமோ, அப்படித்தான் நம்பிக்கையில் சிறிதளவு ஐயம் ஊடுருவினாலும் அது நம்பிக்கை என்ற நிலையை இழந்து விடுகிறது. எனவே நமது வாழ்வில் அப்படி ஒரு ஐயப்பாடு நமது வாழ்க்கையில் நுழைந்து விடாமல், நம்பிக்கை இழந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனின் அறைகூவல். அன்புள்ளம் கொண்டவர்களே, நற்செய்தியில் தீய ஆவி பிடித்திருந்தவரின் தந்தை அவரது மகனின் நிலையை பார்த்து சொன்ன பின் இயேசுவிடம் இவ்வாறு கூறுகிறார்: உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்று மார்க் 9:22 தெளிவுபடுத்துகிறது. உம்மால் இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொள்ளும் என்று அவர் அறைகூவல் தருகிறார். இந்த ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். அவளால் இயலாதது இந்த உலகில் எதுவும் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை நமது உள்ளத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவரின் நம்பிக்கை ஐயம் கலந்த நம்பிக்கையாக வெளிப்பட்டதால் தான் இயேசு அவரிடம் கூறுகிறார்: இயலுமானாலா? நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும் என்று மார்க் 9:23 சொல்லுகிறது. நமக்கும் ஐயமற்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். சீடர்கள் இயேசுவோடு தனியாக இருந்தபோது அவர்கள் எழுப்பிய கேள்வியின் மூலம் இன்னொரு உண்மையை உணர்ந்து கொள்கிறார்கள். அதாவது, வல்ல செயல்களை செய்யும் பல ஆற்றல்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவருக்குள்ளும் இருந்தாலும் ஒரு சில வல்லமையுள்ள காரியங்களை செய்ய இறைவேண்டிலும் நோன்பின் பழக்கமும் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆம், இன்றைய உலகில் மனித வளர்ச்சி என்பது பலவிதமான கண்டுபிடிப்புகளில் அறிவியல் வளர்ச்சி எங்கோ தொலைநோக்கை போய் முழுமையாக அடைந்து கொண்டிருக்கிற வேளையில், பல உயரங்களை எட்டி இருக்கிற வேளையில், இதெல்லாம் இறைவன் கொடுத்த உள்ளுணர்வு மற்றும் காரணக்காரியான அறிவியல் வளர்ச்சி கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அதிர்ச்சி என்னவென்றால், கடவுளை தாண்டி இந்த உலகில் எதுவும் இல்லை. அறிவியல் வளர்ந்தாலும் அது கடவுளின் தன்மையால் தான் வளர்கிறது. ஆகவே மனிதர்களுக்கு எத்தனையோ விதமான இயற்கையான ஆற்றல்களை இறைவன் கொடுத்தாலும் இயற்கையை தாண்டி சில ஆற்றல்களை பெற்றுக்கொள்ள ஆழமான ஜபம், தவம், நோன்பு தேவைப்படுகிறது என்பதை கடவுள் உணர்த்துகிறார். எனவே இந்த ஆற்றல்கள் ஒரு சிலரின் சுய லாபத்துக்காகவோ தற்பெருமைக்காகவோ அன்றி எல்லோரின் நன்மைக்காக என்ற எண்ணத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆற்றல்களை சீடர்கள் இந்த ஆற்றல்களை தங்கள் நம்பிக்கையாலும் இறைவேண்டினாலும் பின்பு பெற்றுக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, திருச்சபை வரலாற்றிலும் இக்காலத்திலும் இது போன்ற ஆற்றல் உடையவர்களை நாம் சந்திக்கத்தான் செய்கிறோம். ஆனால் இதையும் கடந்து நம் தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஆற்றல் நமக்குள் தீமைகளை விரட்டும் ஆற்றல். அன்புமிக்கவர்களே, ஆகவே இயேசு கூறுவது போல தீய ஆவிகளை விரட்டுவதற்கு மட்டும் இறைவேண்டலும் நோன்பும் ஆசையும் அல்ல, நமக்குள் இருக்கிற தீய பழக்க வழக்கங்கள், தீய சிந்தனைகள் அனைத்தையும் விரட்டவும் இறைவேண்டலும் நோன்பும் அவசியம். ஆழமான ஜெப வாழ்வு உடையவருக்கு தனக்குள் ஊடுருவும் தீமைகளை உணரும் ஆற்றல் கண்டிப்பாகவே இருக்கும். அதை தவிர்க்கும் உணர்வு இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை இறைவனிடம் வேண்டுங்கள். நம்பிக்கை மட்டும் விடாதீர்கள். இயலுமானால் எல்லாம் செய்யக்கூடும் என ஆண்டவரை கொண்டு என்ற நம்பிக்கையில் வாழ்வோம். இறை ஆசிரியர் என்று நம்மோடு ஜெபிப்போமா? அன்பு இறைவா, தனது மகனுக்காக இறைவேண்டலை நாடி வந்த அந்த மனிதன் இயலுமானால் என்ற ஒரு கேள்வி எழுத்த பொழுது, இந்த உலகிலே உம்மை நம்பி இருக்கிற அனைவருக்கும் எல்லாம் செய்ய இயலும், எல்லா ஆற்றல்களை பெற்றுக்கொள்ள இயலும் என்ற உண்மை எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில நிகழ்த்தும் ஆண்டவரே. நீர் இருக்கிறீர், எங்களோடு தங்குகிற நம்பிக்கையில் பயணம் செய்கிறோம். எங்கள் ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட்.